முதல்ல அவன் இங்க போறானா? மாமா எனக்கு ஒரு டவுட். என்னன்னு சொல்லு. பசங்க லவ் சொன்னதும் பொண்ணுங்க ஏன் செருப்பு எடுக்கிறாங்க மாமா? பசங்களுடைய காதல் கடவுளுக்கு சமமானதுடா. என்னது? கோவிலுக்குள்ள நம்ம செருப்பு கழட்டிட்டு போவோம்ல, இதுவும் அப்படிதான். மாமா நீ சூப்பர் மாமா. சூப்பரா? ஒரு நிமிஷம். நல்லா இருக்கல சொல்றா மாமா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். டேய் அந்த பொண்ணை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கரெக்ட் பண்ண முடியல. ஏதாவது ஐடியா சொல்றா. சொல்றேன்டா, பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு வேலை பண்ண, ஒரு 3 நாள் அந்த பொண்ணை விடாம துரத்து. 3 நாளும் அந்த பொண்ணைய பாத்துக்கிட்டு 4வது நாள் அவ பின்னாடியே சுத்து. ஆனா அவ பொண்ணை பாக்கும்போது நீ அவளை பாக்காத. அப்ப அவ டிஸ்டர்ப் ஆவா பாரு. ஹலோ டேய், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றா. ஹலோ டேய் மாமா, லைன்ல இருக்கே இல்லையா? ஹலோ டேய் சொல்றா. யோ உட்காரியா. கடவுளே, இவ என்ன பச்சை கண்ணு வாங்காம என்னைய பாத்துக்கிட்டு இருக்கா? ஏன் அப்படி பாக்குற? எல்லாரும் பாக்குறாங்கல்ல, கண்ணு மூடு. கேட்க மாட்டா போலயே. தாத்தா சொல்லுமா. என்ன பத்தியா சொல்றா செல்லம்? பிளைண்டா? தாத்தா My first love story is a blind love story. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. ஆக்சுவலா யாருமா நீ? இங்க எதுக்கு இறங்கி இருக்க? தாத்தா, பசங்க பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ஈஸி நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதனால தான் அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இது அவன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டான். என் காஃபி எப்படி இருக்கு? காஃபில காஃபி பொடி போடணும்னு உனக்கு தெரியாதா? காஃபி பொடி இல்லாம காஃபி போடுறது எப்படின்னு யூடியூப்ல பார்த்து போட்டேன். அதான் இவ்வளவு கேவலமா இருக்கு. இந்த காஃபிய Facebookல போட்டதுக்கு 500 லைக்ஸ் வந்தது தெரியுமா? Facebookல காஃபி குடிக்க மாட்டாங்கடி, பாப்பாங்க. ஹலோ கிரேசி பாய்ஸ் மியூசிக் பேண்ட். ஹலோ அங்கிள், தேஜ் இருக்கானா? ஹலோ அங்கிள், தேஜ் வந்திருக்கானா? என்னடி இவன்? சிட்டிலேயே நான் பிஸியான சிங்கர். அப்பேற்பட்ட எனக்கே 5-6 போன் கால்ஸ் வர மாட்டேங்குது. ராத்திரி வந்தான், இப்பவே 60 போன் கால்ஸ். என்ன கிழிக்கிறானோ என்னவோ. போன்ஸ் வர அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். வாடா, இப்ப டைம் 9 ஆயிருச்சு. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா உருப்படுவேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். விடிய காலையில எந்திரிக்கிறோம், உருப்பிடுவானா? பேப்பர் போடுறோம், பென்ஸ் கார்ல தானே வரணும். இல்ல கலக்கிட்டடா தங்கம். ஆமாங்க, பால் குடிச்சா பலசாலி ஆவோம்னா பூனை கூட பலசாலி ஆகிருக்குமே. என்ன கிண்டலா? சரி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பிராக்டிஸ் பண்றவன் மியூசிக் டைரக்டர் ஆவானா நான் தான் பெரிய மியூசிக் டைரக்டரா இருப்பேன். சித்தப்பா ஃப்ளோல உங்களை நீங்களே தான் கலச்சிக்கிட்டீங்க. இருந்துட்டு போகுது. தங்கம், ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. சிக்கன் புளியோதரை சேட்டுமா? என்னது சிக்கன் புளியோதரையா? ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணுவீங்க? முதல்ல பாதாம் சாப்பிட்டு வளர்ந்த கொழு கோழி எடுத்து இறகுகளை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணணும். அப்புறம் நல்லா கொதிக்கிற அந்த குழம்புல சிக்கன் போட்டோம்னா கேக்கும் போதே நாக்கு ஊறுதே. இல்ல அது இப்பவே செஞ்சு சித்தப்பாவுக்கு போட்டு எனக்கு மட்டும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடுங்க. டேய் சித்தப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? யாரா? என்ன செய்யறது பாருங்க. அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா? நான் நல்லா தான்டா இருக்கேன். சுதாவும் ஐஷுவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணிட்டோண்ணே. 1 வீக்ல கிளம்பிடுவோம். சரி. அண்ணா அது வந்து சொல்ற. தேஜ் படிப்பை முடிச்சிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனையும் என்னாச்சுங்க? போனை வச்சுட்டாரு. ஐயோ, தேஜ் ஒன்னு சொன்னா போதும் போனை கட் பண்ணிடுவாரு. காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்றது தப்பா? சின்ன வயசுல 7 வருஷம் ஜெயிலே இருந்துட்டான். அதை தொடர்ந்து 2 வருஷம் ஹாஸ்டல்லயே வாழ்க்கை போயிடுச்சு. இப்பவும் அவன் பிரிஞ்சுதான் இருக்கணுமா? இந்த தடவையாவது அவனை கூட்டிட்டு போலாங்க. மாமாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம். நானும் அதான் யோசிக்கிறேன். என்னங்கடி குரங்கு கூட்ட காலேஜுக்கு போகாம இருக்கீங்க? உன் தங்கச்சிய ஒரு சீனியர் ரேக் பண்ணிட்டு இருக்கா. தம் அடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றா. உண்மையாவ சொல்றீங்க?
இவ்வளவு தூரம் உன்கிட்ட வந்து சொல்றோம், அங்க வந்து கேக்குறத விட்டுட்டு எங்களையும் திருப்பி கேக்குற. ஆ? வேற என்ன செய்வாங்களாம்? உங்களை பார்த்த உடனே வாங்க வாங்க உட்காருங்க டீ குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்களா என்ன? டே அண்ணா, ஆ? ம். யார் அந்த பொண்ணு? சொல்லு, டீடைல்ஸ சொல்லு. இதோ பார், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்ன தம் அடிக்க சொன்னால, அவ தம் அடிக்கிறத நான் பாத்தே ஆகணும். டார்ச்சர்னா என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். பார்க்க தானே போற. டார்ச்சர்ங்கிற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அவ டென்ஷன்ல டேப்லெட் தேடுற மாதிரி பண்றேன். இது அட்வான்ஸா வச்சுக்கிறேன். பேலன்ஸ் ரெடி பண்ணிடுறியா? அது எனக்கு தெரியும், நீ போய் வேலைய பாரு. போ. ஓகே. ஏய், ஆ, அந்த பொண்ணோட போட்டோவும் வாட்ஸ்அப்க்கு நான் அனுப்புறேன். அனுப்பு அனுப்பு. ஏண்டா நீ கிட்டப்ப பார்த்தவ பயப்படுவாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த கெட்டப்ப பத்தி என்ன உண்மையான போலீஸ் நினைச்சிட்டாங்கடா. போலீஸ் ஆகணுங்கிற என்னோட கனவு நிறைவேறிடுச்சுடா. மாமா ஆ? நம்ம கெட்டப்லாம் ஓகே, இப்ப என்ன பண்றதா பிளான்? என் தங்கச்சி அழ வச்ச அந்த சீனியர் சிகரெட் பிடிக்க வச்சு அந்த வீடியோ வாட்ஸ்அப்ல வைரல் ஆக்குறேன். டேய் ரெடியா? ரெடி. டேய் அந்த பொண்ணு டீடைல் சொல்றா. இதே பிளாட்ஃபார்ம் கோதாவரி எக்ஸ்பிரஸ் S4 ப்ளூ டிரஸ். ஓ கொய்யால கண்ணு தெரியாத மாதிரி என்னை ஏமாத்திட்டாலே. அழகா சொல்லிருக்காளே. டேய் அந்த போட்டோ போயிடுறா. இந்தா. அன்னைக்கு நான் இன்னைக்கு என் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? நீ எங்க போனாலும் உன்னை நான் விட போறதில்லடி. ஏய், போலீஸ் அம்மா, இவங்கிட்ட பிரச்சனை வேணாம். இவனை பார்த்தா எங்களுக்கே பயம்மா. இவன் என்ன சொன்னாலும் செஞ்சிருங்க. நான் கத்திடுவேன். ஏய் நான் குத்திடுவேன். என்கிட்ட பணம் இல்ல. எனக்கு பணம் வேணா கண்ணு. அப்படின்னா வேற என்ன வேணும் சார், ப்ளீஸ்? குடியாத தம்மடி. வேணா சார், எனக்கு பழக்கம் இல்ல சார், என்ன விட்டுடுங்க சார். தம்மடி ப்ளீஸ் சார். குத்திடுவேன். தம்மடி. என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? மாமா இவளை இப்படி விட்டுட்டா புகையிலேயே டிராயிங் வரைஞ்சிடுவா மாமா. முடிஞ்சது சார், முடிஞ்சது சார், முடிஞ்சிருச்சு சார். இன்னொன்னு இருக்கா? போமா. ஏய் பா கிளம்பு. இப்ப நீ பார்க்க போறது உன்னை ரேக் பண்ண அந்த சீனியருடைய வீடியோவை. இந்த வீடியோவை நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும். இந்த வீடியோவும் வைரல் ஆயிடும். உன் சீனியர் மான கப்பல் ஏறிடும். தேங்க்ஸ் டானா, கிரேட் ஜாப். என் சீனியரை ராகிங் பண்ண சொன்னா வேற யாரையும் ராகிங் பண்ணி என் காசு ஆட்டிய போட்டுட்டியேடா. புஜி உன் சீனியர் நம்ம 2 பேர் லைஃப்லயும் கிராஸ் பண்ணிட்டா. ஏய் என் தங்கச்சியை ரேக் பண்றியா? கொன்றுவா உன்னை. அந்த பேலன்ஸ் பணத்தை கொடுக்கிற தங்கச்சி. நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏன் பணத்தை கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். எதுக்கு? அவ என் சீனியர் இல்ல. ஏய் ப்ளூ Dress S4 கோச் வாட்ஸ்அப் பண்ணிருதே அந்த பொண்ணு தானே? ப்ளூ Dressல இருந்தா பாட்டியை கூட ராகிங் பண்ணுவியா? இது சீட்டிங் டூ மச்சா பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பண்ண உனக்கு எப்படி தெரியுது? உங்க சத்தம் ரோடு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. ஏய் எவ்வளவு செலவு பண்ணி அந்த வீடியோ எடுத்தேன்னு தெரியுமா? செலவு பண்ணதுக்காக ஃபிளாப் ஆற படத்தை கூட ஹிட் ஆக்கிடுவாங்களா மக்கள்? முடியாது. இங்க பாருங்க கொஞ்சம் நிறுத்துங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இவன் என்ன செஞ்சானா? என் சீனியரை ரேக் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ரோட்ல போறவள ரேக் பண்ணிருக்கான். யார் அது? அதோ அங்க பாருங்க. இந்த பொண்ணையா நீ ரேக்கிங் பண்ண? இவ போலீஸ் கமிஷனரோட பொண்ணு. கமிஷனரோட பொண்ணு? ஆமா டாடி. அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தானே? அப்படியா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? ஒரு தடவை அவங்க பொண்ணை யாரோ அழ வச்சதுக்காக அவனை அவர் என்கவுண்டர் பண்ணிட்டாராம். அப்படியா? டேய் உங்களுக்கு தெரியாதா? போலீஸ் கமிஷனர் பொண்ணையே ஏன்டா தம்படிக்க வச்ச? போலீஸ் கமிஷனர் பொண்ணுனா பயப்படுவேனா என்ன? அப்புறம் எதுக்கு கையெல்லாம் நடுங்குது? டேய் டேய் அவ இதெல்லாம் பண்ணது உனக்காக தானடி. எதுக்கு அவனை அழ வச்சிட்டு இருக்க? உன் பையன் இந்த வேலையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்கினா தெரியுமா?
எப்படா பார்ட்டி? டே தருதல பயலே, தங்கச்சி அனுப்புன போட்டோ கேட்டானே எதனா எடுத்து தொலைச்ச. நீ போட்டோ எடுத்து காமிக்க சொன்னா எடுத்து காமிச்சேன். ஏன் தப்பு என்ன இருக்கு? என்ன தப்பா? நீ எடுத்த போட்டோ யாருது தெரியுமா? கமிஷனரோட பொண்ணுது. All the line to this route are busy. Please try after 40 years. நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் இப்பொழுது டேய் டேய் டேய், எனக்கே விபூதி அடிக்க பாக்குறடா வெங்காயம். ஏய் நீ உள்ள போடி. என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த கமிஷனர் இவனை ஏதாச்சும் பண்ணிட்டு வராங்க. அது கமிஷனர் பொண்ணும் இல்ல, கண்ட்ரி சிக்கனும் இல்ல. அப்படியா? நீ தானே சொன்ன தேஜ அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு. இப்படி பயமுறுத்தினா அவன் நம்ம கூட வருவான்னு பிளான் போட்டேன். குறும்பு. அப்ப அந்த பொண்ணு யாரு? யாருக்கு தெரியும்? நந்தினி 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 கமான். உள்ள போ உள்ள போ. வணக்கம் சார். வணக்கம். ஐயா இந்த பொண்ணு என்னையும் என் டாமியும் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடலான்னு பார்த்தா ஐயா. யுவர் ஆனர், என் கிளைண்ட் ஆக்சிடென்டலா இந்த ஆக்சிடென்ட்ட செஞ்சாங்களே தவிர பிளான் பண்ணி செய்யவே இல்ல. இவருக்கும் என் கிளைண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த விரோதமும் இல்ல யுவர் ஆனர். நீ சொல்லுமா. நான் ஸ்கூட்டில போயிட்டே இருந்தேனா ரோட்ல பிஸ்கெட்ட பார்த்த நாய்க்குட்டி நான் போற வழியில ஓடி வந்தது. அத புடிக்க இந்த கிழவ வந்தானா, அப்ப கண்ட்ரோல் மீறி இடிச்சிட்டேன். என்னம்மா, உன்னோட வண்டிக்கு பிரேக் இல்லையா? பிரேக் இருந்ததால தான் பொழைச்சாரு. இல்லனா இந்த கிழவ எப்பயோ போய் சேர்ந்திருப்பாரு. என்னம்மா மரியாதை இல்லாம கிழவன் கிழவன் சொல்லிட்டு இருக்க? ஓ நீயும் கிழவன் தானே, மறந்துட்டேன் இல்லையே தளபதி. ஆக்சிடென்ட் பண்ண நந்தினின்ற இந்த பெண்ணு அவங்க ஸ்கூட்டியால ராமசாமிங்கிறவரை இடிச்சுதா ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவருக்கும் அவர் நாய்க்குட்டிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண 2000 அவருக்கு கொடுக்கும்படி நான் தீர்ப்பளிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு வயசானவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசினதுக்கு இவங்களை 15 நாள் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கணும். அது மட்டுமல்ல, நாய்க்குட்டியை காயப்படுத்தினதுக்கு 15 நாள் யான் மல்கேரியா சென்டர்லயும் வாயில்லாத ஜீவன்களுக்கு சேவை செய்யணும்னு தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஸ்டாபிங் வந்துருச்சு, பணத்தை எடு. டேய் உன்னை விட ஆட்டோக்காரங்களே பெட்டர்டா. அப்படின்னா ஸ்னூபிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நாளைக்கு காலையில பொறுமையா வா. டேய் வெயிட்டிங் சார்ஜஸ் கூட கொடுத்துறேன்டா, உள்ள வாடா. தங்கம் நீ உள்ள போடா, நான் பின்னாடியே வரேன். அடே ஸ்னூபி, உன் ஹாஸ்பிட்டலே ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கே. ஏமா இவ்ளோ நேரமா? இன்னும் 10 நாய்க்குட்டிங்களுக்கு குளிப்பாட்டி ஆகணும், 6 நாய்க்குட்டிங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும், 3 குதிரைங்களுக்கு பல்லு தேய்ச்சி விடணும். சீக்கிரம் ஆகட்டுமா? ஓ மை காட், இன்னும் 10 நாய்க்குட்டிங்களா? உனக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன், இந்த சேவையில இருந்து என்ன காப்பாத்துறியா? அம்மாடியோ, இங்க லேடி கான்ஸ்டபிள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கோர்ட்ல பனிஷ்மெண்ட் வாங்குனவங்க எல்லாம் இங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க கரெக்டா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உனக்காக நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும். என்னது? உனக்கு பதிலா இங்க யாரையாவது வச்சிடு, மத்தத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு யாரு ஒத்துப்பா? என்னமா புரியாம பேசுற? இவ்ளோ அழகா வச்சிட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் ஒரு இளிச்சவாயம் கூட கிடைக்கலையா? அது கரெக்ட் தான், ஆனா உடனே இளிச்சவாயம் கிடைக்கணும்னா எப்படி கிடைப்பா? ட்ரெயின் பார்ட்டி. டேய் அண்ணா, கமிஷனரோட பொண்ணுடா. கமிஷனர் கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். டேய் எதுக்குடா பயப்படுற? நீ என்ன தப்பு பண்ண? நான் போய் பேசுறேன் இரு. நீ இரு. ஹாய். ஹாய். அவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்டேஷன்ல கூட உங்களை தம் அடிக்க வச்சானே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் அவனோட சிஸ்டர். அவனும் இவனும் ஒண்ணுதான். அதுவும் இவன் தானா? ஆக்சுவலா நீங்க அவனை கொலை பண்ற அளவுக்கு கோவம் வருதுல? அவன் மேல உங்களுக்கு 2 நாளா தான் கோவம் இருக்கு. ஆனா எனக்கு ஏறக்குறைய 15 வருஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து எல்லா வேலைக்கும் லஞ்சம் வாங்குவான். இட்ஸ் மீ. நீங்க கமிஷனர் பொண்ணுன்னு பில்டப் கொடுத்திருக்கேன். ஆமா, நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அவனை அழ வச்சிருங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்துறதுக்கு என் தங்கச்சி கண்டவ காலெல்லாம் விடுறா. என் மேல இவளுக்கு எவ்வளவு பாசம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிருக்கலாமே. ஏதாவது நீங்க பண்ணுங்க ப்ளீஸ். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உங்க அண்ணன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இவ என்ன ரவுடி பேபி மாதிரி வரா? சிஸ்டர் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலையா? எஸ்கேப் ஆயிடு. ஏன்றா தாங்க, நீ எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுறன்னு கேக்குறேன். ஏன்னா அவ கமிஷனர் பொண்ணாச்சு. கமிஷனர் பொண்ணுனா கொன்னுடுவாளா? கொன்னுடணும். ஆமா டாடி, கொன்னுடணும். டாடி, அந்த ராஸ்கல் இங்கதான் இருக்கான். சீக்கிரம் வாங்க, லேட்டா வந்தா அவன் இங்க இருந்து தப்பிச்சிடுவான். அவனை இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணி ஆகணும். சீக்கிரம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ.
என்ன சாரி மேடம். சாரியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய தம் அடிக்க வச்சிருப்ப. ஆனா நீ தப்பிக்கிறது இம்பாசிபிள். அப்படின்னா சிஸ்டருக்காக எடுத்த ரிவெஞ்ச் பா மேடம். அது நானா? அது சரி, அதுக்கு தான் உன் தங்கச்சி கிட்ட பணம் வாங்கிட்டல. எஸ். கோத்து விட்டால குரங்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டாடி கால் பண்ணி மேடம் நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோமே. நீங்க என்ன சொன்னாலும் அத நான் செய்யறேங்க. சேவியா? என்னமோ நினைச்சேன். நீயும் நல்லா தான்டா இருக்க. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க? ரியலி? ஓ மை குட்னஸ். இடியட். சரி ஓகே, ஒரு 15 days நான் என்ன சொன்னாலும் செய்யற ஒரு பாய் ஃப்ரெண்டா எனக்கு இருக்கியா? அது என்னடா பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டா? அது என்ன 15 days பாய் ஃப்ரெண்டு? பொண்ணுங்க அவங்களோட உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. அவங்க கிட்ட பணம் இல்லாதப்போ நம்மள மாதிரி நல்ல பசங்களை வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா கட் பண்ணிடுவாங்க. அப்படியா? மாமா அன்னைக்கு ஒரு பொண்ணு என்ன ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு என்கிட்ட ஹேர் டை போட்டுக்கிட்டா. ஹேர் டை போட்டுக்கிட்டா அது பொண்ணு இல்லடா, வயசான கிழவியா இருப்பா. ஏதோ ஒண்ணுடா. இருந்து இப்பதான் உனக்கு மசாஜ் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாத. ரொம்ப லக்கிடா. இந்த நேரம் பார்த்து ஆயில் கூட கிடைச்சிருக்கு. எங்க தாத்தாக்கு உடம்பு வலின்னு எங்க அம்மா கொண்டு வர சொன்னாங்க. சோ லக்கிடா. ஹாய். ஹாய். ஃப்ரெண்ட்ஸா? வேஸ்ட். மறந்து போயிட்டியா? டைம் ஆச்சு இல்ல, வா. ஹே, நம்மள பத்தி யார்கிட்டயும் சொல்லல. ஓகே. கோவிந்தா இங்க எது கூட்டு வந்தீங்க? சொல்றேன், இறங்கு. இந்த உலகத்துல உண்மையான கொடுமை என்ன தெரியுமா தேஜ்? இந்த உலகத்துல உண்மையான கொடுமை என்ன தெரியுமா? நம்ம பெத்தவங்களுக்கு வயசாகும் போது அவங்கள பாதுகாத்துதான். அப்படி பட்டவங்களுக்கு சர்வீஸ் பண்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஹாபி. நீங்க வேற லெவல் மேடம். நீங்க சாதாரண ஆள் இல்ல, நீங்க ஒரு மதர் தெரேசா. என்ன? இல்ல ஃபீல்காக சொன்னேன். நந்தினி, நந்தினி. என்னாச்சு ராகுல்? ராகுலா? உட்கார். ராத்திரியில இருந்து எனக்கு ஒரே கால் வலிமா. அப்படியா? என்னால தாங்கவே முடியல. பரவாயில்ல, ஆயில் போட்டு மசாஜ் பண்ணா எல்லாம் சரியாயிடும். தேஜ், அந்த பாட்டில் எடு. எந்த பாட்டில்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் கொடுத்தால, நீயும் வாங்கி வச்சுக்கிட்டே அந்த பாட்டில். இவளுக்கு எப்படிடா தெரிஞ்சது? ஹே, என்கிட்ட ஏன் குடுக்குற? உட்காரு. தாத்தா பெயின்னு சொன்னார்ல, மசாஜ் பண்ணு. Come on. மாமா ஆயில் முடிஞ்சிட்டா கால் பண்ணுடா, நான் கேன் கொண்டு வரேன். போய்டா. Hey boys and girls, நாளையில இருந்து என்னோட வேலைகளை செய்ய என் பாய் ஃப்ரெண்ட் வருவான். ஹே, நேத்து நீங்க மீட் பண்ணோம், மறுபடியும் என்ன? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டா ஆஃப்டர்நூன் லஞ்ச் மறந்துருமா தேஜ்? What happened? தேஜ், what happened? அப்படின்னா மார்னிங் அங்க, ஆஃப்டர்நூன் இங்கன்னு சொல்ல வரல? ஏய், எல்லா நாயங்களையும் குளிப்பாட்டிட்டியா? குதிரைங்களுக்கு பல்லு விளக்காம ஏன் படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரி. என் முட்டியெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணுப்பா. இனி எப்பவுமே சிக்கன் புடியோதரை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன்டா. நீங்க வேற அந்த கமிஷனர் பொண்ணோட கொடுமை தாங்க முடியல சேத்து. டேய், ஆக்சுவலா அவ கமிஷனர் பொண்ணே கிடையாது. உன் சித்தப்பாவும் ஐஷுவும் போட்ட டிராமா. Un pasito pa'lante, María. 2, 3.
Un pasito para atrás. Un pasito para atrás. டேய் நிறுத்துங்கடா. எவ்வளவு டேய் இது சூப்பரான ஆல்பம்டா. அது ஏன்டா கெடுக்குறீங்க? ஒரிஜினலை விட நல்லா பாடுறதும் தப்புதானா? என்ன நீ நல்லா பாடுறேன்னு சொல்றியா? உன்ன பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பாடிட்டு இருக்கியா? நான் எவ்வளவு பெரிய கிட்டாரிஸ்ட்னு உனக்கு தெரியுமா? அப்ப சி மைனர் ப்ளே பண்றா. நான் மைனர் இல்ல மேஜர். உன் மொக்கற கட்ட ப்ளே பண்ண. இவன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ட்ரூப் உங்களுது? Crazy Boys Music Group in 2001. கூடிய சீக்கிரத்துல இந்தியால நாங்க பெரிய ஆல்பத்தை பண்ண போறோம். டேய் என்னடா சொல்றீங்க? சேட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு தான்டா இப்ப பிராக்டிஸ் பண்றோம். இப்ப அதானே சொன்னாரு. தெரிஞ்சிருச்சு. அது சரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஓல்டேஜ் ஹோமுக்கு போகாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா எதுக்கு போகணும்? எதுக்கு போகணுமா? என்னப்பா பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. பாடி லாங்குவேஜ்ல வித்தியாசம் தெரியுது. நான் யாருங்கறத மறந்துட்டியா? யார் நீ? கமிஷனருடைய பொண்ணு. அடிக்கு போய்யால இன்னொரு முறை கமிஷனர் பொண்ணுன்னு ஏதாவது சொன்ன கழுத்து திருப்பிடுவேன். சும்மாரா ஏன்டா இப்ப சொன்ன? ஹோ எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. தம்பி அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ன நடந்துச்சு? ஒரு 15 days எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கியா? என் கூட காஃபி ஷாப்க்கு வரியா? காஃபி ஷாப் என்ன கன்னியாகுமரிக்கு கூட வரேன். காஃபி ஷாப்புக்கு போனோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஞாபகப்படுத்துக்குமா? அதுக்கப்புறம் எங்க போயிட்டா இவ? எங்க போயிருந்தீங்க? சொல்றேன் தேஜ், நீ இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கல. என்னை விட அழகான பொண்ணு கிடைச்சு நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்காகத்தான் உன்கிட்ட இந்த பேப்பர்ல சைன் வாங்க வந்தேன். Just 15 days. சைன் வேணும். சில்லி கேர்ள். அப்படின்னு சைன் போட்டல. ஏ தம்பி இங்க வா படி. அக்கா படிக்க கூட தெரியாதா? சரி நீ படி. வணக்கம். தேஜ் என்கின்ற நான் உண்மையாக சத்தியத்தின்படி சுய நினைவோடு எழுதுகிறேன். என் தோழியான நந்தினியிடம் எனக்கு நடந்த உண்மையான விஷயங்கள். நான் கோவால கேசினோல ஆடினதுக்கு, கிரிக்கெட்ல பெட்டிங் கட்டினதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சீட்டாட்டம் ஆடினதுக்கு, பொண்ணுங்களை பப்புக்கு ஆன்டிங்களை கிளப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்கையும் ஐபோனையும் வாங்கினேன். இந்த எல்லா செலவுகளையும் என் தோழியான நந்தினி கிட்ட ₹1 இன்ட்ரெஸ்ட்ல 50 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டேன். அந்த கடனை தீக்கிற வரைக்கும் நந்தினி என்ன எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு என் மேல அவளுக்கு முழு உரிமை. அப்புறம் என்னோட ஏரியா ரைட்ஸும் சேட்டலைட் ரைட்ஸும் எல்லாமே திருமதி நந்தினிக்கு சேரணும்னு எழுதி கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புடன் தேஜ். ஏண்டா சினிமா பார்க்க மாட்டீங்களா? ஒரிஜினல லாக்கர்ல வச்சிருக்கேன். அப்ப நீ Facebookலயும் போட்டு வச்சிருக்கலாம்ல. சூப்பர் ஐடியா. இப்பவே போட்டுடுறேன். ஏய் மாமா இத கோர்ட்ல ஃபைல் பண்ணா செக்ஷன் 422 232 படிக்கிறேன். நான் என்ன செய்யணும்? நீயே சொல்லி பாரு, இப்ப வரைக்கும் உன்னோட ஃப்ரீ டைம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ ரொம்ப ஓவரா பண்ணதால இனிமே நான் எப்ப கூப்பிட்டாலும் அப்போ 24/7 நீ வந்தாகணும். என்ன சொன்னாலும் செஞ்சாகணும். இன்னொரு கண்டிஷன், இன்னொரு தடவை மியூசிக் பேண்ட்னு சொல்லிட்டு எங்கேயாவது பாடிச்சிருந்தீங்க உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். பர்டிகுலரா அந்த குண்டு பையனை கிட்டாரோட பார்த்தன் வையேன் போட்டு தள்ளிடுவேன். வா. OneTamilMV.live. ப்ரொபோசல் பென் இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. பென் இங்க வா. என்ன வேணும்க்கா? என்னடா இந்த பென் வெரைட்டியா இருக்கு? இது ப்ரொபோசல் பென்னுக்கா. இது பசங்களுக்கு மட்டும் தான், உங்களுக்கு இல்ல. ஏன் பசங்களுக்கு மட்டும்? பசங்க எப்பயாச்சும் ப்ரொபோஸ் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னா செருப்பு கழட்டுவாங்கல்ல, அதனால ஒரு தடவை அமுக்குனா ரெக்கார்ட் ஆயிடும், இன்னொரு தடவை அமுக்குனா ப்ளே ஆகும். பாருங்க. ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. டேய்